மற்றவர்களுக்காக மகத்தான செயல்களை எல்லாம் செய்ய துடிக்கும் மீனராசி நேயர்களே. வரக்கூடிய இந்த 2025வது வருஷ சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இருக்க போகுது. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணுமோ? ஆமா, அந்த மாதிரியான நேரமாகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி 2025வது வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சும்மா ஒரு ட்ரையல் வேணும்னா, உங்களோட ஃப்ரெண்டு யாராவது கும்பராசியா இருந்தா கேட்டு பாருங்க. கதை கதையா கதறுவாங்க. அந்த மாரி ஜென்மத்தில் சனி வரக்கூடிய நேரம் அப்படின்றது நான் திரும்பவும் சொல்றேன். உங்கள பயமுறுத்துறதுக்காண்டிலாம் ராசி பலன்லாம் சொல்லவே இல்ல. இப்படிலாம் இருக்க போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. பி கேர்ஃபுல்னு உங்கள பார்த்து நீங்க சொல்லிக்க வேண்டிய டைமாகத்தான் ஆ இந்த 2025வது வருஷம் நமக்கெல்லாம் இருக்க போகுது. சரியா? அதனால வந்து மீனராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும், முக்கியமா ஒரு விஷயம் நடக்க போகுது. தலைமுடி உதிரப் போகுது. என்ன மேடம் யாருமே சொல்லாம என்னமோ சொல்றீங்க அப்படின்னா, ஹீட் அதிகரிக்க போகுது உடம்புல. தலைமுடி உருவதற்கான நேரம், சீக்கிரம் சின்ன வயசு மீனராசிக்காரங்களா இருந்தா இளவர் நரை வருவதற்கான நேரம், தலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான நேரம், இதெல்லாம் வந்துட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த 2025வது வருஷம் இருக்கு. நீங்க ரொம்ப 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 பார்க்குற ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா, ஏற்கனவே தலைக்கு மேலே ராகு. பத்தாததுக்கு சனியை வேற கூப்பிட்டு வச்சுக்கிறோம். எப்படி இருக்க போகுது? அவங்க 2 பேருடைய பார்வையும் நேரா வந்து 7ஆம் வீட்டுக்கு வரப்போகுது. சும்மாவே நம்ம வீட்டுக்கார அம்மா ஆடுன்னு ஆடுவாங்க. இல்ல வீட்டுக்காரரு சொன்ன பேச்ச கேட்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்தா இவங்க 2 பேரும் சேர்ந்தா சொல்லவா வேணும்? அந்த மாரி 7ஆம் இடம் அப்படின்றதுல ஒரு சின்ன பங்கம் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. ஃபுட் டைஜஷன் ஆறதுல கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய நேரமா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாரி குரு தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்றாரு. அந்த இடத்துல வந்து சனி உட்கார்ந்திருக்கும்போது, கண்டிப்பா ஃபுட் பைப்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான நேரமாக இருக்கு. சாப்பாட கரெக்ட்டா சாப்பிடுங்க. டீ, காஃபி நெறைய எடுத்துக்கிட்டு பித்தத்தின் மூலமாக அவதியுடக்கூடிய ஆட்களாகவும் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. அதுல கொஞ்சம் கவனம். இந்த தடவை எதுலலாம் நம்ம கவனமா இருக்க போறோம் அப்படின்னா, முக்கியம் நம்மளோட அழகுல கவனமா இருக்கணும். முடி கொட்ட போது அதில கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். 2வது நெறைய டீ, காஃபி குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போறோம். 3வது ஜிம்முக்கு போய் நடன்னு நடக்க போறோம். 4வது யாரையும் நம்பி எதையும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதில்ல. 5வது வீட்ல என்னதான் அந்த வீட்டுக்காரம்மா திட்டினாலும் சரி, வீட்டுக்கார ஐயா திட்டினாலும் சரி, பாவம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட போறோம். சரியா? இந்த 5 வேளையும் வந்து மீனராசிக்காரங்கள் பார்த்தீர்களே ஆனால், வரக்கூடிய 2025வது வருஷம் ஜென்மச்சனி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாமல் அப்படியே தள்ளி கொண்டு போய் போறதுக்கான நேரம் அப்படின்றது உருவாகிவிடும். எனக்கு தெரிஞ்சு கடகத்துக்கு அடுத்து வரக்கூடிய 2026வது வருஷம் கடகத்துக்கு வரக்கூடிய குரு உங்க ராசிநாதன் டைரக்டா அப்படியே சனியை பார்க்கறனால, சனியை அப்படியே என் ஆள நீ ஏதாவது பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சக்கூடிய டைம் பீரியடாகவும் இருக்கு. அந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான நேரமாக இருக்கும். அதனால 2025ல எதையுமே பண்ண வேண்டாம். 2026வது வருஷம் நீங்க தொடங்கக்கூடிய அத்துணை காரியங்களும் சூப்பர் சக்சஸ் ஆக போகுது. மீனராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க.